வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, எந்த நேரத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், இவையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட முக்கியமான தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வீடியோ தான் இது. இன்று நாம் பார்க்கப் போவது மேஷ ராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை மிகவும் விரிவாக. இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் கவனம் செலுத்த வேண்டும், எந்த விஷயத்தில் முன்னேறலாம், எந்த விஷயத்தில் தவிர்க்க வேண்டும், எல்லாம் தெளிவாக புரியும். கடந்த கால நிலை ஏன் சிரமங்கள் வந்தது? மேஷ ராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்கள் உங்களுக்கு சற்று கடினமாக இருந்திருக்கலாம். நீங்கள் முயற்சி செய்தாலும் உடனடி பலன் கிடைக்கவில்லை என்ற உணர்வு இருந்திருக்கும். நீங்கள் நம்பிய சிலர் எதிர்பார்த்தபடி நடக்காமல் இருந்திருக்கலாம். இதனால் மனதில் ஒரு அழுத்தம், ஒரு குழப்பம், சில நேரங்களில் கோபம் கூட அதிகரித்திருக்கலாம். ஆனால் இதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. சனி உங்கள் பொறுமையை சோதித்தார். ராகு உங்கள் மனதில் தெரிவை குறைத்தார். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது தண்டனை அல்ல, இது உங்களை வலிமையானவராக மாற்றும் ஒரு காலம். முதலில் ஏப்ரல் 2026 கிரகநிலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் சூரியன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் உங்களுடைய தைரியம், ஆற்றல், தலைமைத்துவம் எல்லாம் அதிகரிக்கும். நீங்கள் எதை தொடங்கினாலும் அதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தி உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் உறவுகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். புதன் உங்கள் சிந்தனை திறனை கூர்மையாக்கும். ஆனால் சனி இன்னும் உங்களை சோதிக்கிறார். அதனால் அவசரப்பட்டால் தவறு நடக்கும். ராகு மற்றும் கேது சில நேரங்களில் திடீர் குழப்பங்களை உருவாக்கும். அதனால் இந்த மாதம் ஒரு முக்கியமான உண்மை: நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் பலனை தீர்மானிக்கும். இப்பொழுது வேலை மற்றும் தொழில் பற்றி பார்க்கலாம். வேலை செய்பவர்களாக இருந்தால் இந்த மாதம் உங்கள் திறமை வெளிப்படும் ஒரு காலம். மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் இதுவரை செய்த உழைப்பிற்கு ரெகக்னிஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வேலை அழுத்தமும் அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல பொறுப்புகள் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அமைதியாக கையாள வேண்டும். தொழில் செய்பவர்களாக இருந்தால் புதிய வாய்ப்புகள் வரும். ஆனால் முதலீடு செய்வதில் கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்பி முடிவெடுக்க வேண்டாம். ஒரு சிறிய ஆன்மீக அறிவுரை: வேலைக்கு செல்லும் முன் 5 நிமிடம் கண்களை மூடி ஓம் சரவணபவ என்று ஜபம் செய்தால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு உருவாகும். இப்பொழுது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் உணர்ச்சிகள் அதிகரிக்கும். பழைய நினைவுகள் மீண்டும் வரலாம். சிலருக்கு பழைய காதல் மீண்டும் இணையும் வாய்ப்பும் இருக்கிறது. திருமணம் குறித்து பேச்சு தொடங்கும் வாய்ப்பும் உள்ளது. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும்: ஈகோ காரணமாக சிறிய விஷயம் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் பேசாமல் இருப்பதை தவிர்க்க வேண்டும். நேரம் ஒதுக்கி பேசுவது மிகவும் முக்கியம். வெள்ளிக்கிழமை வெள்ளை மலர் வைத்து தெய்வ வழிபாடு செய்தால் உறவுகள் மெதுவாக சீராகும். குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் பொதுவாக நல்ல சூழ்நிலை இருக்கும். உறவுகள் மேம்படும். ஆனால் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வீட்டில் கோபமாக பேசாமல் மென்மையாக பேச முயற்சி செய்யுங்கள். ஒரு மென்மையான வார்த்தை கூட ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்க்கும். தினமும் வீட்டில் தீபம் ஏற்றுவது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். இப்பொழுது உடல் ஆரோக்கியம் எவ்வாறு ஏப்ரல் மாதத்தில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உடல் சக்தி இந்த மாதம் நன்றாக இருக்கும். ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. தூக்கமின்மை, தலைவலி போன்றவை சிலருக்கு ஏற்படலாம். அதனால் தினமும் குறைந்தது 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். தண்ணீர் அதிகமாக குடிக்கவும். மொபைல் பயன்பாட்டை சற்று குறைக்கவும். ஓம் நமசிவாய என்று ஜபம் செய்வது மன அமைதியை தரும். இப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் எப்படியான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு என்பதை பார்க்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகன், ஆஞ்சநேயர், சிவபெருமான். முருகன் வழிபாடு உங்களுக்கு தைரியத்தை தரும். ஆஞ்சநேயர் மனவலிமையை தருவார். சிவபெருமான் உங்கள் கர்ம தடைகளை குறைப்பார். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றுங்கள். நாகபூஜை செய்தால் ராகு கேது தொடர்பான தடைகள் குறையும். இது எல்லாம் ஒரு காரணத்திற்காக. மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய். அதை பலப்படுத்தினால் வாழ்க்கை முன்னேறும்.
ஏப்ரல் மாதத்திற்கான மிக முக்கியமான ஆன்மீக அறிவுரை என்னவென்றால், மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம். நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால், நீங்கள் பொறுமையாக இருந்தால், நீங்கள் கடவுளை நம்பி முன்னேறினால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அவசரப்பட்டால், உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இந்த நல்ல காலத்தை நீங்கள் இழக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். மேலும் இது போன்ற ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றங்களை அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.